அனைவருக்கும் வணக்கம். நான் வர்மக்கலை சித்த மருத்துவ ஆசிரியர் டாக்டர் க. கன்னியப்பன் பேசுகிறேன். அதிகமானோர் இடுப்பு வலி, கழுத்து வலி, தோல் வலி, மூட்டு வலி போன்றவற்றால் சிரமப்படுவதை நாம் அனைவரும் அறிவோம். இன்று முதல் காணொளியில் இடுப்பு வலி பற்றி நாம் பார்க்க போகிறோம். என்ன காரணத்தினால் இந்த இடுப்பு வலி ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம். ஒரு சிலர் ஒரு கையால் பாரத்தை தூக்கி செல்வது, ஒரு கையால் லேப்டாப் தூக்கி செல்வது, இதுவும் இடுப்பு வலி வருவதற்கு ஒரு காரணம். மற்றும் படுக்கும்போது முறையாக படுக்காமல் எழுந்திருப்பதும் தவறான முறையில் இருப்பதனால இடுப்பு வலி ஏற்படலாம். அதே நேரத்தில் லோ சிட்டிங் என சொல்லக்கூடிய தாழ்வான நாற்காலியில் உட்காருவதனாலும் இடுப்பு வலி ஏற்படலாம். மற்றும் வாகனத்தில் உள்ளே உட்காரும் போதும் எழுந்து வெளியே வரும்போதும் தவறான முறையில் இருப்பதனால இந்த இடுப்பு வலி ஏற்படலாம். அதை நாம் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வணக்கம். இப்பொழுது இவர் படுக்கும் முறையை பாருங்கள், நான் பிறகு சொல்கிறேன். ஓகே, இவர் இப்படி படுத்தாரு, இடுப்பை பயன்படுத்தி இவர் படுத்திருக்கிறார். எழுந்திருக்க முறையை பாருங்க. இந்த முறையில் எழுந்திருந்தால் நிச்சயமாக இடுப்பு வலி வருவதற்கு 100% சொல்லலாம். இதுதான் ஒரு தவறான முறை. இப்போ சரியான முறையை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி படுக்கையில் படுக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள். இவர் முதல்ல படுக்கையில் உட்கார்ந்தாரு, அடுத்தது கையை ஊன்கிறார், அடுத்த கையையும் இங்கே ஊன்றுகிறார். இப்பொழுது கொஞ்சம் தாழ்ந்து கால்களை முதலில் தூக்கிட்டு மறுபடியும் படுக்கிறாங்க. இதுதான் சரியான முறை. இப்போ எப்படி வேணாலும் நீங்கள் திரும்பி கொள்ளலாம். எழுந்திருக்கும் போது ஒரு பக்கமாக மீண்டும் படுக்க வேண்டும், ஒரு பக்கமாக படுக்க வேண்டும். அது இடது பக்கமோ வலது பக்கமோ பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி படுத்துக்கொண்டு கால்களை முதலில் இறக்க வேண்டும். கால்களை இறக்கிவிட்டு கைகளை ஊன்றி எழுந்திருக்க வேண்டும். இதுதான் சரியான முறை. இந்த மாதிரி செய்தால் இடுப்பு வலி வராது. அடுத்த காணொளியை பார்ப்போம். நண்பர்களே, இவர் தூக்கக்கூடிய முறையை பாருங்கள். ஒரு கையால் பாரத்தை தூக்குகிறார். இது சில பேர் மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒரு கையில் பொருளை தூக்கிட்டு வருவது தவறு. இந்த மாதிரி தூக்கக்கூடாது. அடுத்தது லேப்டாப் ஒரு கையில் தோளில் மாட்டியிருக்கிறார். இந்த மாதிரி தூக்கி கொண்டு போனாலும் இடுப்பு வலி வரும். ஏன்னா உடல் சாயுது, நிச்சயமாக வரும். இது தவறான முறை. இந்த மாதிரி தூக்கக்கூடாது. தூக்கினால் 2 கையிலையும் பொருளை தூக்கி கொள்ள வேண்டும். அல்லது பள்ளி பிள்ளைகள் பேக் எடுப்பது போல இந்த மாதிரி நீங்கள் தூக்கி கொண்டு போகலாம். இது இடுப்பு வலி வராது. அடுத்த காணொளியை பார்ப்போம். நண்பர்களே, இப்போ இந்த காணொளியை பாருங்கள். வாகனத்தில் உட்கார போகிறார் நண்பர் தியாகராஜன். அவர் எப்படி உட்கார்கிறார் என்பதை பாருங்கள். ஒரு காலை முதலில் உள்ளே நுழைத்து உட்கார்கிறார். இது தவறான முறை. இப்படி உட்கார்ந்தால் இடுப்பு வலி வருவது கட்டாயம் வந்துடும். சரியான முறையை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க. இப்போ அவர் உட்காரும்போது முதலில் அந்த சீட்டில் உட்கார்கிறார். உட்கார்ந்துட்டு அதன் பிறகு கால்களை எடுத்து உள்ளே வைக்கிறார், 2 கால்களும். வெளியே வரும்போது இது சரியான முறை. வெளியே வரும்போது கால்கள் 2ம் முதலில் அதற்கு பிறகு எழுந்திருக்க வேண்டும். இது சரியான முறை. இடுப்பு வலி வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்த காணொளியை பார்ப்போம். நண்பர்களே, வணக்கம். இப்பொழுது நாற்காலியில் உட்காரும் முறையை பற்றி பார்க்க போகிறோம். இடுப்பு வலிக்கு இதுவும் ஒரு காரணம். இங்கே பாருங்கள். இவர் இது லோ சிட்டிங்னு சொல்லுவோம். இது ரொம்ப குறைவான இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இவருடைய பிட்டத்தை விட முட்டி உயரமாக இருக்கிறது. இது தவறான முறை. அதனால்தான் இடுப்பு வலி வருவது. இதுக்கு சரியான முறை என்ன செய்ய வேண்டும் என்றால், பெட்டிக்கு பதிலாக நாற்காலியிலே உட்கார வேண்டும். உயர்வாக இருக்கணும். இப்போது அவருடைய பிட்டி பகுதியும் பிட்டமும் காலும் சமமாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் கீழாக இருக்கலாம். அப்படி தான் இருக்க வேண்டும். முட்டி மேலே இருந்தால் இடுப்பு வலி வருவதற்கு காரணம். ஆகவே அடுத்து நம்ம என்ன செய்யலாம் என்பதை அடுத்த காணொளியில் பார்ப்போம். நண்பர்களே, இதனை பாருங்கள். ஒரு பெட்டியை தூக்கப் போகிறார். இந்த முறை சரிதானான்னு பாருங்கள். இது தவறான முறை. இந்த மாதிரி தூக்கும்போது இடுப்பு வலி வருவது கட்டாயம். அதை எப்படி தூக்க வேண்டும் பாருங்கள். மீண்டும் முட்டியை மடக்கி
முட்டியை மடக்கி அவ்வளோ முட்டி மடக்கி போய் தூக்குங்க. இந்த முறையில் தான் தூக்க வேண்டும். அப்பொழுது இடுப்பு வலி வராது. அடுத்து நாம் பார்ப்போம். நண்பர்களே, இப்பொழுது பாருங்கள், இந்த இடுப்பு வலி உள்ளவர்கள் இந்த தோலை முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் சுழட்டி கொண்டு நடக்க வேண்டும். அதை அன்பர் தியாகராஜன் அவர்கள் செய்வார். பாருங்கள். இப்பொழுது தோலை முன்பக்கமாக சுழட்டி கொண்டு நடக்கிறார். அடுத்தது திரும்பி அதே முன்பக்கமாக சுழட்டி கொண்டு நடக்க வேண்டும். நல்ல மேலே தூக்கி நடக்கணும். இப்பொழுது பின்பக்கமாக பேக் ரோல் என்று சொல்லக்கூடியதில் நடக்க போகிறார். இது மாதிரி செய்யும்போது தோல் வலியும் நீங்கும், இடுப்பு வலியும் நீங்கும். சரி அவர்களே, மதன் நம்மோடு இருக்கின்றார். இவர் சில ஆசனங்கள் செய்து காண்பிக்க இருக்கின்றார். அதே நேரத்தில் இடுப்பு வலி வராமல் இருப்பதற்கு என்ன பயிற்சிகளை செய்யலாம் என்பதையும் நம்ம இப்போ காட்டப் போகிறோம். தயவு செய்து நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஓகே, அப்படியே படுங்க. முறையான முறையில் படுக்கிறாரு. ஓகே, இப்போ இடுப்பு வலி வந்த பிறகு பவனமுத்து ஆசனம் என்று சொல்ல போகிறோம். ஒரு காலை மடக்கி நெஞ்சோடு செய்யும்போது தலையும் தூக்கி இந்த மாதிரி செய்ய வேண்டும். இடுப்பு வலி உள்ளவர்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி 2 முறை செய்ய வேண்டும். அடுத்த காலம் இதே போல தான் செய்ய வேண்டும். அடுத்த காலையும் அவர் இந்த மாதிரி தூக்கி பார்க்க வேண்டும். இது பவனமுத்து ஆசனம். அடுத்தது வண்டாசனம் என்று சொல்லும்போது 2 கால்களையும் அவர் சேர்த்து ஒரு நெஞ்சோடு அணைத்து தலையும் தூக்கி இருக்க வேண்டும். 10 எண்ணிக்கையில் அவர் செய்ய வேண்டும். 2 முறை செய்ய வேண்டும். இப்பொழுது ஒரு பக்கமாக அவர் படுக்கின்றார். ஒரு காலை மட்டும் தூக்கி பிடிக்கிறார். இது போல 1 2 3 4 5 6 7 8 9 10 எண்ணிக்கையில் செய்ய வேண்டும். 2 முறை. மறுபக்கமாகவும் அதனை செய்ய வேண்டும். இதுவும் ஒரு 10 எண்ணிக்கையில் அவர் செய்ய வேண்டும். 10 எண்ணிக்கையில் செய்ய வேண்டும். இது முடிந்த பிறகு இப்போ குப்புறப்படுத்து. இது சலபாசனம் என்று சொல்லுவோம். ஒற்றைக்கால் சலபாசனம். முட்டிப்படாமல் தூக்கி பிடிக்க வேண்டும். 1 2 10 வரை 2 முறை செய்ய வேண்டும். அடுத்த காலுக்கும் அதே போல செய்ய வேண்டும். அதன் பிறகு புஜங்காசனம் என்று சொல்லி கொப்ரா போஸ், பாம்பு படம் எடுக்கிறது போல கையை ஒன்றி, ரொம்ப தூக்க முடியாதவர்கள் கொஞ்சம் சிறிது தூக்கினா போதும். இடுப்பு வலி உள்ளவர்களுக்காக இந்த பயிற்சி கட்டாயம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக நாம் பூனை போன்றும் ஒட்டகத்தை போன்றும் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்பாக சசாங்காசனம் என்று சொல்லக்கூடிய இது போன்று உட்கார்ந்து கையை அப்படியே நீட்டி இருந்தால் இந்த இடுப்பு வலியிலிருந்து நிவாரணம் பெறலாம். இது முடித்து கொண்டு அடுத்தது பூனை போன்று, நீங்கள் பாருங்கள், இப்பொழுது பூனைன்னு சொல்லும்போது இடுப்பு உள்ளே போகும், தலை மேலே வரும். தலை மேலே தூக்க வேண்டும். இது பூனை. அடுத்தது ஒட்டகம். இடுப்பு மேல் பக்கம் தூக்கி தலை கீழே போகும். இதை மாறி மாறி செய்ய வேண்டும். இப்போ பாருங்கள், பூனை என்று சொல்லும்போது பூனைக்கு இப்படி போகிறாங்க. 1 2 3 4 5 எண்ணிக்கை. அடுத்தது ஒட்டகம். 1 2 3 4 5 எண்ணிக்கை. இந்த மாதிரி செய்து வந்தீங்கனால் அடுத்தது சசாங்காசனத்தை செய்து முடித்து கொள்ள வேண்டும். இது போல செய்தால் இடுப்பு வலியிலிருந்து நிவாரணம் பெறலாம். அதே நேரத்தில் கால்கள் இறங்கி இருந்தால் சரியான வர்ம மருத்துவரை பார்த்தோ அல்லது போன் செட்டர் என்று சொல்லி மருத்துவர் இருக்காங்க, அவரிடம் சென்று முறையாக கால்களை இழுத்து பூட்டி கொண்டால் இந்த இடுப்பு வலியிலிருந்து நிவாரணம் பெறலாம். அதே நேரத்தில் மீண்டும் வேறு ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.